அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் நமச்சிவாயா. போன வகுப்பில் அடிப்படையில் நம்ம சூரியனை பற்றி மிக தெளிவாக விரிவாக பேசினோம். ஜோதிடத்துக்குள்ள நம்ம எப்ப நுழைகிறோமோ 9 கிரகங்களும் பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது 9 கிரகத்தை பற்றியும் அறிவியல் என்ன கருத்து சொல்லுது, புராணங்கள் என்ன கருத்து சொல்லுது என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை படிக்கக்கூடிய ஒரே நேரம் இந்த நேரம் தான். நான் ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கேன், தயவு செய்து சனி ஞாயிறு 2 நாள் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதை விட்டுறக்கூடாது. திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கு அதிகமான நேரம் இருக்கிறது. ஜோதிடத்தை படிக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க, அதுக்கு வேண்டிய கட்டணத்தை கட்டிட்டீங்க, வகுப்பு அட்டன் பண்ணிட்டீங்க. அப்ப அறிவை நம்ம விரிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சூரியன் அப்படின்னா ஒரு 20 பாயிண்டாவது உங்களுக்கு சொல்ல தெரியணும். சந்திரன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20 பாயிண்டாவது உங்க மூளைக்குள்ள இருக்கணும். புராணத்துல சந்திரனை பற்றி என்ன சொல்லுகிறது, இந்த அறிவியல் உலகம் சந்திரனை பற்றி என்ன சொல்லுகிறது, ஜோதிடத்தில் சந்திரனுடைய பங்கு என்ன, அதனுடைய நன்மை என்ன, தீமை என்ன என்பதை பற்றி எல்லாம் ஒரு 20 பாயிண்டாவது நீங்க சொன்னாத்த ஜோதிடத்தில் நீங்க பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியும். தர்க்க சிந்தனை என்பது உங்களுக்கு கட்டாயம் வேண்டும். பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கட்டாயம் வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சந்திரனை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். சந்திரன் என்பது யார், அறிவியல் ரீதியாக சந்திரனுடைய பங்களிப்பு என்ன, புராணங்களில் சந்திரனை பற்றி என்ன செய்தி கூறுகிறது என்பதை பற்றி எல்லாம் நான் இந்த கொஞ்ச நேரத்தில் முழுமையாக உங்களுக்கு சொல்லிவிட முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கார்த்திக் சொல்லுங்க. நான் பேசுறது காது கேக்குதா? அதனால நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதா என்னன்னு தெரியல, நெட்டு பிரச்சனை என்னன்னு. சரி, ரைட். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழறிஞர் கியாப்பா விஸ்வநாதன் அவர்கள் எழுதிய நவக்கிரகம் என்ற ஒரு புத்தகத்தை நான் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தேன். எத்தனை பேர் முழுமையாக படித்தீர்கள், எத்தனை பேர் சூரியனை பற்றியாவது முழுமையாக நான் தெரிந்து கொண்டேன், இன்றைக்கு நடத்தக்கூடிய சந்திரனை பற்றி நான் ஏற்கனவே படித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்?
யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். யாரும் சொல்லல. அந்த மாதிரி புத்தகத்தை இனிமேல் குரூப்ல போடவே மாட்டேன். படிக்காத ஆளுக்கு நம்ம எதுக்கு கொடுத்துக்கிட்டு? நீங்களே சொல்லுங்க. சூரியனை பற்றி அவ்வளவு அறிவியல் பூர்வமான விஷயங்கள் தமிழறிஞர் கியாப்பா விஸ்வநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார். சந்திரனை பற்றி அதிகமான விஷயங்களை புராணங்களில் எழுதியிருக்கிறார்கள். நான் முதலாக வகுப்பு தொடங்கும் போது தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும், அது தேட தேட துளைகிறதே என்று நான் சொன்னேன். தேட தேட துளைகிறதே என்று நான் சொன்னேன். தேடுதல் என்பது இருக்கும் வரை நல்லா இருக்கும். ஆனா தேடுதல் என்பது சுத்தமா இல்லை என்றால் அந்த ஜோதிட ஞானத்தை நாம் பெறுவது மிக மிக கடினம். நான் ஜோதிட ஞானத்தை பெறுவது என்பது மிகப்பெரிய கடினம். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், தயவு செய்து ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனே அடுத்த வகுப்புக்கு நேரடியாக வந்து சொல்றது மட்டும் கேட்டுக்கொள்வது ஜோதிட ஞானத்தை விரிவு செய்ய முடியாது. நான் முழுமையான விஷயத்தையும் 1.5 மணி நேரத்தில் சொல்ல முடியாது. கடல் போன்ற ஜோதிடம், அந்த கடலிலே இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணியைத்தான் நான் 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் பந்தி வைக்க முடியுமே தவிர கடல் தண்ணியை முழுவதும் உங்களுக்கு கொண்டு செல்ல முடியாது. இம்பாசிபிள். அதனால நீங்க தேடுங்க. இன்னைக்கு சந்திரனுக்கு ஜோதிடத்திலே தனி சிறப்பு உண்டு. அது தாய் கிரகம் என்று சொல்லுகிறோம். ஏன் தாய்க்கு சந்திரனை உவமையாக சொன்னார்கள் என்று சொன்னால், சந்திரன் குளிர்ச்சியானது, சந்திரன் மகிழ்ச்சியானது, சந்திரன் கற்பனை வளத்திற்கு சொந்தக்கார கிரகம். இப்படி சந்திரனை பற்றி நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. நிலவு, அம்புலி இருக்கிறது. பூமியின் ஒரே துணைக்கோள், சூரிய குடும்பத்தின் 5வது பெரிய துணைக்கோள் சந்திரன் மட்டுமே. சூரிய குடும்பத்தில் சோலார் சிஸ்டம், அதில் 5வது பெரிய துணைக்கோள் என்பது சந்திரன். அந்த சந்திரன் பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கு சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கய்யா. பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கு சந்திரனுக்கு 29 நாட்கள் மட்டுமே. என்னையா அது என்ன பிரச்சனை?
ஐயா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குங்க ஐயா, வாய்ஸ் உள்ள பிரேக் ஆகுதுங்க ஐயா. அதாங்க நெட்டு பிரச்சனை. அந்த ஜியோ கம்பெனி வந்ததுல இருந்து நெட்டு பிரச்சனை, நெட்டு பிரச்சனை. நெட்டு திடீர்னு எப்பயுமே நல்லா இருக்கும், இப்ப டவுன் ஆயிருச்சு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? ஐயா திருப்பி கரெக்டா கேக்குதான்னு கேக்குறேன், இல்லையான்றீங்க. ஐயா இப்ப கரெக்டா கேக்குதா கேக்குறீங்க, அது மட்டும் தான் கரெக்டா கேக்குது, மத்தது கேட்க மாட்டேங்குது. கேக்குதான்றது மட்டும் தான் கேக்குது. அதான் ஜியோ அப்ப அதை மட்டும் பேசுறேன். கேக்குதா? ஆமா, 9 வரையும் கேக்குதான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதே. ஐயா ஜியோ நெட் வந்து நிறைய பேர் வாங்கினதுனால திடீர்னு பிரச்சனை. நான் பிராட்பேண்ட், ஏர்டெல் பிராட்பேண்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அதுவும் ஒரு ஹை ஸ்பீடு, எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. இன்னொரு 1 வாரம் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஓகே, இப்ப சொல்லுங்க உமாபதி, சொல்லுங்க. நான் வேற ஒரு கேமரால ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப 29 நாள் இந்த பூமியை சுத்துகிறது என்று சொன்னால் 9 கிரகங்களில் மிக வேகமாக சுத்தக்கூடிய ஒரே கிரகம் இந்த சந்திரன் மட்டும்தான். ஒரு ராசி கட்டத்தில் சந்திரன் 2.25 நாள் தான் பயணம் செய்யும். மின்னல் வேகத்தில் 12 பாவகத்தையும் அது கடந்துடும். அதிகமான இடப்பெயர்ச்சியை வேகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன். சந்திரனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒரே கிரகம் சனி. 2.5 வருஷம் ஒரு இடத்துல இருப்பார். அதுக்கு காரணம் மந்தக்காரகன். சனி ஒரு மந்தக்காரகன் என்பதால் அவன் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகருவதற்கு 2.5 வருஷம் ஆகுது. சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை போயிட்டு இருக்கு. அந்த சந்திரன் தான் ஜோதிடத்தில் மனோகாரகன். நல்லா எழுதிங்க, குறிப்பிடுத்துங்க, மனோகாரகன் என்று பெயர். மனோகாரகன் அப்படின்னா நம்மை மனதை இயக்கக்கூடியவன். மனசுதான் நம்ம உடம்பை இயக்குது. உடம்பு என்பது சரீரம். எப்பா எப்பா ஹலோ, சார் இப்ப வேற கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் லைன் வந்துடும். இப்ப ஜியோல இருந்து ஏர்டெல்லுக்கு மாத்திட்டேன் சார். பெரிய நெட்வொர்க் பிரச்சனை, பெரும் பிரச்சனை. இந்த சந்திரன் தான் மனோகாரகன். ஒவ்வொருவருடைய மனதையும் இயக்கக்கூடிய ஆற்றல் சந்திரனுக்கு மட்டுமே உண்டு. நம்மளை முழுவதும் மூளையை இயக்கக்கூடிய ஒரே கிரகம் மனசு தான். அந்த மனசு சரியில்லை அப்படின்னா அவனுடைய உணர்ச்சிகள் கூடும். இது ஒரு உணர்ச்சி கிரகம். இந்த உணர்ச்சி கிரகம் என்பது மனிதனை நல்லவனை கெட்டவனாக மாற்றுவதற்கும் கெட்டவனை நல்லவனாக மாற்றுவதற்கும் ஒரே கிரகம் தான் சந்திரன் தான். சந்திரன் மனநிலையை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன். சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சந்திரனுக்கு கோச்சாரத்தில்
சனி பயணம் பண்ணும்போது, அதாவது 8வது இடத்தில் உங்க ராசி கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறதோ அதிலிருந்து 8வது இடத்தில் கோச்சாரத்தில் சந்திரன் பயணம் பண்ணும்போது சந்திராஷ்டமம் நிகழும். அந்த சந்திராஷ்டமம் அன்றைக்கு நிச்சயமாக உங்க மனநிலை சரியாக இருக்காது. காலையில் எந்திரிச்சோன்னே நீங்க அன்னைக்கு பூரா மன வருத்தம் அடைகிற மாதிரி ஒரு போன் வந்துடும், மூடு அப்செட். இன்னைக்கு பாருங்க, எந்திரிச்சோன்னே ஒரு எக்ஸாம்ல தோல்வின்ற செய்தி வருது, அப்ப இன்னைக்கு பூரா அவுட். காலையில் அது வேலையை செஞ்சிடும். அதுதான் இந்த கிரகத்தினுடைய இயல்பு. அப்ப சந்திரன் கெட்டால் மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் 2 லக்கணங்கள் உண்டு. ஒன்று சந்திர லக்கணம், இன்னொன்று பாவக லக்கணம். இதுல சந்திர லக்கணம் சந்திரனுக்கு இருந்து பார்க்கணும், ராசி என்று பெயர். இந்த சந்திரன் சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அதோடைய மேல் பகுதி சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். 1962ஆம் ஆண்டு 3 ஆண்கள் சந்திரனுக்கே சென்று காலடி வைத்து விட்டு வந்தார்கள். நான் யாரை சொல்லுகிறேன் என்று தெரியுமா? பூமியில் இருந்து கொண்டு நம்ம எல்லா பேருமே நிலா நிலா ஓடியா, நில்லாமல் ஓடியா, மழை மீதி ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா. இந்த பாட்டை நம்ம சின்ன பிள்ளையில பாடியிருக்கோம். இங்க இருந்துகிட்டு சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறப்ப ஏமாத்தி ஏமாத்தி இந்த பாட்டை தான் ஊட்டுவோம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்குலாம் இருக்கு. நிலாவை காட்டி காட்டி தாய் பசியை போக்குவதற்கு குழந்தைக்கு உணவு ஊட்டுவாள். ஒரு 3 பேர் அங்க போயிட்டு நிலாவுக்கு போயிட்டு பூமி பூமி ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா. எங்க நிலாவுல போய் உட்கார்ந்துகிட்டு பூமியை வா வான்னு சொன்ன மனிதர்கள் அறிவியல் வரலாற்றில் உண்டு. நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா? அது ஆம்ஸ்ட்ராங்கா? சத்தியமாய் தொட்டது நான். ஒரு பாட்டு இருக்கு. அப்ப சந்திரனுக்கு நிலவுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு மனிதன் சென்று காலடியை வைத்திருக்கிறான். அங்கே என்ன இருக்கிறது என்று ஆய்வு செய்திருக்கிறான். அவன் அமெரிக்காவை சார்ந்த ஒரு வானியல் ஆய்வு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒருவர். அவர் ஏரோநாட்டிக்னா பிளைட்டை பத்தி படிச்ச ஒரு இன்ஜினியர். அமெரிக்கா அனுப்புது, நிலாவுக்கே போய் காலடி வைத்து சமீபத்தில் அவர் இறந்தார். அப்ப இது எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அங்க இருந்து ஆட்டக்கூடிய ஜோதிடத்தின் மன அமைதி மற்றும் உணர்வுகளின் காரணிகளாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் தான். சந்திரன் 6, 8, 12 மறைந்து விட்டாலோ, சந்திரன் நீசமாகி விட்டாலோ, தீய கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தாலோ சந்திரன் பாதிப்புக்கு உள்ளாகும்.
தெளிவான முடிவு எடுக்கவே மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. சந்திரன் ஒருத்தனுக்கு வீக் ஆயிருச்சு அப்படின்னா அவன் நைட் ஒரு பேச்சு பேசுவான், காலையில் எந்திரிச்சு இன்னொரு பேச்சு பேசுவான். அவனுடைய மனநிலை சரியாக இருக்காது, அவனுடைய எண்ணங்கள் சரியாக இருக்காது, குழப்பவாதியாகவே இருப்பான். ஒரு வீடு கட்டுறோம், கொத்தனார்கிட்ட நம்ம இப்படி இப்படி கட்டுங்கன்னு சொல்லியிருப்போம். அவரும் கொத்தனாரும் அதே மாதிரி கட்டியிருப்பார். திடீர்னு சாயந்தரம் வருவான், சன்னல் இங்கே கூட வைக்கக்கூடாது, சன்னலை இடிச்சிருங்கன்னுவேன். ஜன்னலை கட்டிட்டு இந்த அங்கன கூட அதை இடிச்சுட்டு அங்கன கூட ஜன்னலை வைங்கன்னுவேன். ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட். மூளையை இயக்குவது சந்திரன் மட்டும்தான். நம்முடைய எண்ணங்களை வழிநடத்தி செல்வது சந்திரன் மட்டும்தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சரி. சந்திரன் நல்லா இருந்தா என்னென்ன நன்மைகள், சந்திரன் நன்றாக இல்லை என்றால் என்னென்ன தீமைகள் தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிடுவோம். சந்திரன் நன்றாக இருக்கு அப்படின்னா என்னென்ன நன்மை? கற்பனை வளம் கூடும், த இமேஜினேஷன் பவர், த கிரியேட்டிவிட்டி, ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய படைப்பாற்றல். கிரியேட்டர் இஸ் நாட் கிரியேட்டட், கிரியேட்டட் இஸ் நாட் கிரியேட்டட். புரியுதா? அப்ப கற்பனை வளம், சிந்தனை சிற்பி, ஐடியா. இப்படி இப்படி செஞ்சா ஐடியா தான் வளர்ச்சி. நல்லா தெரிஞ்சுங்க, ஐடியா தான் காசு. ஒரு கதை ஒன்று சொல்ற, குட்டி கதை, அது உங்களுக்கு தெரியும். பல கோடிக்கு மதிப்புள்ள பொருளை ஏத்திக்கிட்டு ஒரு கப்பல் மூழ்கிருச்சு. அதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பொருளை எடுக்கணும். அந்த கப்பல் உரிமையாளர் என்னென்னமோ இன்ஜினியர்லாம் வர சொல்லி பார்க்கிறாரு, யாராலும் முடியல. ஒருத்தன் சொன்ன, நான் இந்த கப்பலை மேலே கொண்டு வந்துடுவேன், எவ்வளோ ஃபீஸ் தருவீங்கன்னு கேட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்க, எனக்கு சீக்கிரம் எடுக்கணும். சரி, 5 கோடி ரூபா வேணும்னு கேட்டிருக்கேன். சரி, 5 கோடி தானே போயிட்டு போகுது, இல்லாட்டி பல கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து போயிட்டு போகுது அப்படின்னு ஒன்னே அவன் போய் ஒரு சுத்தியில வச்சு ஒரு மூளையில